பாத்துவாடா. ஏய் இருங்கடா. முடியலடா. அவ்வளவு முடி இருக்கு முடியலன்ற. கால் வலிக்குது முடியலன்னு சொன்னேன். ஓ ஆமா அப்பவே கேட்கணும்னு நினைச்சேன். என்னாச்சு உங்க காலுக்கு? அது ஒண்ணும் இல்ல, இந்த நாரடியா பாட்டு இருக்குல்ல, விஜய் பாட்டு. எஸ். அந்த பாட்டுல டூ டு 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 அந்த லைனுக்கு இந்த ஸ்டெப்பை போட்டேன், கால் பிடிச்சிருச்சு. நமக்கெல்லாம் இது தேவையா ராஜாராமே? என்ன பண்றது? டேய் என்னடா? நம்ம தேடி வந்த ஹாஸ்பிடல் இது இருக்க பாருடா. இதானே? இது மூட்டு வலி. ஆமா, மூட்டு வலி. பாப்பலாம். ஏய் நில்லுங்க, எங்க போறீங்க? அது ஹாஸ்பிடல். கூட்டமா போனா விரட்டி விட்டுருவாங்க. ஒருத்த மட்டும் தான் வரணும் என் கூட. அப்ப நாங்க இங்கே இருக்கவா? இங்கே இரு. ஓகே மச்சான் அவனை பாத்துக்க. டேய் சரி, அந்தாண்டா யார வேணா பாத்துக்குங்க. வாடா போலாம். அம்மா ஏம்மா ஆத்தடி ஏப்பா. இந்த பக்கமா என்ன கேக்குற? ஏண்டா இதுக்கு நீ வராம வீட்ல இருந்துக்கலாமே. சும்மா வந்து டார்ச்சர் பண்ணிட்டு எப்ப பார்த்தாலும். நண்பா ஓ நண்பா, இது என்னவாம்பா? மூட்டெலும்பு டாக்டர் முகுந்தன் கிளினிக் இதுதானே? நண்பா உங்ககிட்ட தான் கேட்குறேன், மூட்டெலும்பு டாக்டர் முகுந்தன் கிளினிக் இதுதானே? ஜி அதுதான் நீங்க கேட்ட ஹாஸ்பிட்டல் அதுதான். ஏன் படிக்க தெரியாதா? அது போட்டுக்கல போர்டு. நான் படித்ததெல்லாம் நீதி, நேர்மை, நியாயம், கண்ணியம், கட்டுப்பாடு, அது மட்டும்தான். ஆமாம், இந்த நண்பர் எதுவும் பேச மாட்டாரா? அவர் வந்து நீங்களே கேளுங்களேன். நண்பா ஓ நண்பா, நீங்க எதுவும் பேச மாட்டீங்களா? எனக்கு ஒன்றும் புரியவில்லை. புரியலையா? அவர் பேச முடியாது, என்ன பண்ணுவேன்னு கேட்குறாரு. ஏன் பேச மாட்டார்? அது என்ன சொல்றது, உங்ககிட்ட பேச பிடிக்கலையா? பிடிக்கலையோ? நினைப்பு தான் பலரோட பழப்பை கெடுத்துக்கிட்டு இருக்கு. சரி விடுங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டீங்களா? போங்க. நன்றி நண்பா. நான் இல்லை இதுதான். எப்போ நீங்க சக மனுஷனை அடிச்சிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ, கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லாம என்ன நோண்டிக்கிட்டு இருக்கீங்களோ, இது ரொம்ப தப்பு நண்பா. உன்ன மாதிரி ஆளுங்க இங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு நிமிஷம், நீங்க சாமியாரா? ஆமா. இப்ப கோவப்பட்டீங்களா? ஆமா. இப்ப கோவத்துல ஒன்று சாபம் கொடுக்க போறீங்களா? ஆமா. அந்த சாபத்தை அவன் கேட்கட்டும். மச்சான் ஒன் செகண்ட். ஸ்டார்ட். என்னைக்கு நீ பேசாம என்ன வெறுப்பேத்தினியோ, இன்னைக்கு ஃபுல்லா நீ பேசவே கூடாது. மீறி பேசினா வாழ்க்கை ஃபுல்லா உனக்கு பேச்சே வராது, பொம்பளை வயசாதான் வரும். அதே மாதிரி நீ கை காட்டிக்கிட்டு இருந்தல்ல, இன்னைக்கு ஃபுல்லா நீ கையை ஆட்டிக்கிட்டே இருக்கணும். ஆட்டுறதை நிறுத்தின உனக்கு இனிமே ஆடவே ஆடாது. இது அந்த காட்டிச்சிருக்கி கனவா மேல சத்தியம்டா. மச்சான் 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 பேசாத. இன்னைக்கு ஒரு நாள் தான். இந்த ஒரு நாள் தாண்டிட்டோம்னா எல்லாமே முடிஞ்சிடும். அப்படியே பண்ணு, பேசிடுறத வாய் முடிக்கோ. பாத்துடா மச்சான், பாத்து வா. மச்சான் நான் தான்டா நோண்டணும். அப்படியா? என்னடா ஆச்சு அவனுக்கு? வேணாண்டா, ஒரு நாள் பிரச்சனை ஆயிடும்டா. சொல்றதை கேளுடா. வேணாண்டா வன்னி. இருக்க முடியும். என்னடா ஆச்சு அவனுக்கு? அது ஒண்ணு இல்லடா. அமைதி. நான் சொல்றேன். பேய் எறிஞ்ச மாதிரி இருக்கான்டா. அது ஒண்ணு இல்ல, யோயோவை ஒரு பேய் வந்து அரைஞ்சிட்டு போயிடுச்சு. அது ஒரு சாமியார் வந்தாரு, எப்பவும் நக்கலா பண்ணிட்டு இருந்தான். அவரு அப்படி எடுத்து சாப்பிட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு. வன்னி பேசாத, அப்புறம் வாழ்நாள் ஃபுல்லா பேச முடியாம போயிடும். ஆட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேய் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. ஏண்டா நீயாச்சும் பேசுற எதனா? இல்லடா, அந்த சாமியார் சொல்றதுதான் கரெக்ட்னு எனக்கு தோணுது. மச்சான் ஒரே ஒரு நாள் தான் இப்படின்றதுக்குள்ள போயிடும். நீ என்ன பண்ற, இன்னைக்கு முழுக்க பேசாம இரு, சரியா? டேய் ஏய் ஏண்டா பேசாத. டேய் அமைதியா இரு. வன்னி வாழ்க்கை ஃபுல்லா இருக்கணுமா, ஒரு நாள் மட்டும் இருக்கணுமா? யோசிச்சுக்கோ. பரப்பலா நாங்க தான் ஃபர்ஸ்ட் போவோம். எது? ஏன்னா இவனுக்கு கால் அடிபட்டு இருக்குல்ல. ஆமா போங்கடா. ஏப்பா கால் அங்க இருக்குடா, இங்க தடவிட்டு இருக்க. சாரி மாப்ள. ஏப்பா சொல்லுங்க. ஏய் என்னடா நொண்டிட்டே வந்துட்டு இருக்க? உனக்கு அதெல்லாம் இல்ல, நேத்து ஹெவியா ஸ்டெப் போட்டான், அதான் கால் பிடிச்சிச்சு. யார பிடிச்சிக்கிச்சு? உங்க ஆயாவை கேட்கலாம் பாரு கேள்வி, கேனத்தனமா. டேய் இல்ல ஓனர், அப்பலாம் என்ன பேச வச்சிடாதீங்க. நானே கால் வலின்னு துடிச்சிட்டு இருக்கேன், என்ன போய் இப்படி கேட்டுட்டு இருக்கீங்க? வாடா போலாம். போடாங்கோ. இல்ல போடாங்கோ சாங்குக்கு டான்ஸ் ஆட போறேன்னு சொல்ல வந்தேன். பாட்டா? பாய் ஓனர். பாய் பாய். வாடா. டேய் பாத்ரா. ஓனர் என்ன பேப்பர்லாம் படிக்க தெரியுமா? குர்ரா. அம்மா இவன கை ஆட்டிட்டே இருக்கான்.
அது வந்து அவன் வந்து சிம்பு ஃபேனா, அதான் கையாட்டிக்கிட்டே இருக்கான். அப்படியா? நானும் சிம்பு ஃபேன் தான். யோ, நீங்களா பண்றத பார்த்தா அசிங்கமா இருக்கு. சின்ன எடுத்துங்க. டேய், 2 சிம்பு ஃபேன்ஸ்க்கு நடுவுல யாரா நீ? தனுஷ் ஃபேன் செஞ்சிருவேன். போடா ஆளை மூஞ்சி பாரு. டேய், ஏடா பேசிட்டு இருக்கும்போது டக்கு கண்ணை குத்திட்ட? அது ஒன்றும் இல்லை, ஒன் நேரம் சும்மா உங்களுக்கு கழுத்தை செக் பண்ணி பார்த்தோம். அப்படியா? எங்கடா இருக்கீங்க? டேய் செந்தில், அங்கதான் இருக்கியா? கண்ணு தெரியலடா. ஒன்றும் ஒன் நேரம் இப்படி வாங்க, இப்படி வாங்க, இப்படி வாங்க, இப்படி வாங்க. இப்படியே போனால் சமைக்கிட்டு வரும். ஓகேவா? அங்கே வந்து ஒரு மூலையில் உட்காந்துருங்க, வந்துடுறேன். அப்படியா? அப்படிதான். அந்த மூலையிலையா கேட்குறான். சரி, நீ வா, நம்ம போவோம். பசிக்குதா? ஆத்தி ஒண்ணுமே புரியலையே. மிஸ் ஆயிடுச்சு மச்சான். கை மட்டும் ஆடுது. உண்மையான பொம்பளை ஒரு வந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஒண்ணுமே புரியல. அவனுங்க கிடக்குறானுங்க. உடு போடா லூசு. என்னன்னு கேளு. என்ன விஷயம்? அட ஒண்ணும் இல்ல மணி, போ போ. இல்ல மூடிட்டு போன்றாருமா. ஏங்க நீங்க தாங்க இப்ப கூப்பிட்டீங்க? ஐயோ, நான் அப்படி சொல்லுங்க. கீழே போய் சாப்பிடுங்க, சாப்பிட சொல்லுங்க. நீ வர என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஐயோ அப்படி இல்லைங்க. சாப்பிடு கிளம்பிடுன்றாரு. ஐயோ ஏங்க நீங்க தாங்க இப்ப கூப்பிட்டீங்க? என்னன்னு பேசுங்க. பேசாம ஊன்னா எனக்கு நான் சொல்றேன். கூப்பிட்ட வந்துருவியான்னு கேக்குறேன். அது இல்லைங்க, எனக்கு நெஞ்சு வலிக்குதா? சூப்பர், எப்படி கண்டுபிடிச்ச? எனக்கு இன்னைக்கு பேசினா சாப்பிடுற மாதிரி அவர் ஆத்மாத்மா சொல்றாரு. பாருடி. ஹலோ, என்ன விளையாடுறீங்க ரெண்டு பேரும்? போயிட்டு இருந்தா கூப்பிட்டு வச்சு கலாய்க்கிறீங்களா? பேசினா அவளுக்கே உமாத்த, அவன் தங்கச்சி மாதிரி பேசினா உங்களை மாதிரி குரல் மாறிடும். இன்னைக்கு ரெண்டு பேரும் ஒரே மேடையில கல்யாணம் பண்ணிக்கிறான். எனக்கு எதுவும் டவுட்டா இருக்குடி. இவர் வேற ஏதோ சொல்றாரு. இவன் தான் ஏதோ தப்பா பேசுறான். இவன் தான் தப்பா பேசுறான். அப்ப நானா? சரி, அவர் பேசுறது நீ சொல்லு பாப்போம். நீங்க ரெண்டு பேரும் என்ன மன்னிச்சிருங்க. உங்க கால்ல கூட ரெண்டு விழுறேன். பேருமே கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் காலடியில கிடக்கணுமா? காலடியில? ஐயோ அம்மா, ஐயோ. நீ வாடா. அவனுக்கு ஏய், எனக்கு சப்போர்ட் இல்ல. அவன் சொல்றது சப்போர்ட் இல்ல. நல்லா அடிங்க, அடிங்க. போ. ஹெட்செட் எடுத்து மாட்டுவோம். இந்த கை வேற ஆட்டிட்டே இருக்கணுமா? நீங்க கையை வச்சு சும்மா இருக்கியா? அம்மா, இவர் ஏன் என்ன பார்த்து சைகை காட்டிக்கிட்டே வராரு? அவர் உனக்கு சைகை காட்டுறதுக்கு அவர் அறிவு இல்ல. பா, உனக்கெல்லாம் உனக்கு கை காட்டல. இங்க பார், இங்க நான் தான் இருக்கேன். அவர் என்ன பார்த்தா சைகை காட்டுறாரு. வேற நிலம புரியாம அறிவு இருக்கா உனக்கு? போ அப்படின்றாரு. ஏன்டா நீ வேற ப்ளீஸ். என்ன சொல்றாரு? ஐயோ அம்மா வேணுமா? பசிக்குது, சாப்பிட்டு வரலாம்னு சொல்லுண்டா. அப்படியா? நீ வாய் வயிறுமா இருக்கேமே, சீக்கிரம் சாப்பிடு அப்படின்றாரு. ஏய், நான் எங்க வாய் வயிறுமா இருக்கேன்? தேவையில்லாத பேசினா அரைஞ்சிருவேன். எனக்கு என்ன கல்யாணமே ஆகல. கல்யாணம் ஆகாம பிரெக்னன்ட் ஆயிட்டியா? ஓவரா பேசாத. என்ன சொல்றாருன்னு கேட்டு சொல்லு. உடனே அவன் கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு கேக்குறாரு. உன்னை நான் கல்யாணம் பண்ண சொன்னா தேவையில்லாத பேசினா ஓ வாய் சேர்த்து கழிச்சிருவேன். ஏமாத்திட்டியா? அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன் கேக்குறாரு. அவர் பண்ணிக்கிறாரு உன்னை. இங்க வா. ஒழுங்கு சும்மா போயிட்டு இருக்க. நீ என்னடா கோத்து விடுறியா? போடா லூசு பையலே. உன்கிட்ட வந்து மாட்டிட்டு நாத்த வச்சிட்டு இருக்கேன். சை. ஏய், என்ன பண்ற? டேபிளுக்கு சீவிங். யூ கண்டினியூ. ஏய், எங்க ராஜாராமும் ரஞ்சித்தும்? அவனை இப்பதான் வெளில போனானுங்க. சரி, இவனுக்கு என்னாச்சு? கையை சும்மா ஆட்டிட்டு இருக்கான். அவனுக்கா இன்னைக்கு காலைல ஒரு 6 மணி இருக்கும். அப்ப போயிட்டு சொல்லாதடா, வாய் மூடுறா. வாட்ச் பார்த்தனா அப்ப மணி 6 ஆச்சுச்சா, அதான் திரும்பி வந்துட்டேன். சொல்லிடாதடா, என்னன்னு சொல்லிடு. ஐயோ நீ வேற ஏன்டா என்ன மூடினல? ஆட போடா, இருக்கிற பிரச்சனை நீ காலியுமா? டேய் சும்மா இருடா இருடா. டேய் அமைதியாடா. பாவம்டா அவன். பசிக்குதா? பேஷண்ட். பசிக்குதா? பேஷண்ட்.
யார் பேசிக்கிட்டு இருக்கா? இரண்டா நீ ஏன் தனியா பேசிட்டு இருக்கா? தெரியாம கூப்பிட்டேன், மன்னிச்சுக்கோ. டேய் அவன் ஆளு வேற பல்கா இருக்கா, இதான் எடுத்து அடிச்சிட போறான்டா. நீ என்ன பெரிய அப்படின்னு கேக்குறாரு. ஐயோ அப்படிலாம் இல்ல. ஏடா டேய், உன் மேல உள்ள அக்கறை கேட்டா என்ன நக்கல் பண்றியா? ஐயோ அவன் சும்மா அப்படித்தாங்க எல்லார்கிட்டயும் மாட்டி விட்டுட்டு என்னடா சொல்லி இருக்கான். தொலைறான் அவன்? இவ்வளவு வளர்ந்துருக்கே, அறிவு இல்லையா? சோத்தை திங்கிறியா, வேற என்ன திங்கிறேன்னு கேக்குறாரு. என்னால இன்னைக்கு பேச முடியாது. பல்லாம் கழட்டுவானா? ஐயோ இன்னைக்கு சாமி 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 நீ என்ன குத்தம் பெரிய பேசுனா. புரியா அப்படின்னு கேக்குறாரு. ஐயோ இவன் சாமி கோயிலுக்கு போய் சாமி அளவு பேசுனா. குத்தி, கற்பூரம் ஏத்தி. உன் நாக்கு அறுத்து காக்காக்கு போட்டுருவாராம். ஐயோ டேய் வாடா கிளம்புவோம். அவர் சொல்லி புரிய விடா, பேச முடியாதுன்னு. வாடா டேய். மூளை இருக்காடா, மூளை கெட்டாரு. வந்ததுல இருந்து பாக்குறேன் என்ன நக்கல் பண்ணி அவன் சொல்றத நம்பி என்ன வேற வரும்போது அடிக்கிறானே. முட்டாய் வாங்கிட்டு வாங்க. அது ஓகே, பேசிட்டு மாஸ்டர். அடுத்தது உனக்கு தான். ஓடிடு ஒழுங்கா. டேய் செந்தில், எங்கடா இருக்க? 6 மணிக்கு மேலே கண்ணு வேற தெரியாது. நம்ம ரூம் கொண்டுட்டோம். யார் இப்போ உள்ள? மச்சான், ஐ என்ன வளவளப்பா இருக்கு. தம்பி, ஏ ரூம் கிட்ட என்ன பண்றீங்க? இது உங்க ரூமா? கண்ணு நல்லா திறந்து பாரு. இது உன் ரூமா? ஏண்டா, கண்ணு தெரியாம இருக்கும்போதே கரெக்டா பொண்ணுங்க ரூம் தேடி வரனா? கண்ணு தெரிஞ்சா எங்க போக எங்க போக எங்க போக? இல்லப்பா, தெரியாம வந்துட்டேன். பார்த்து எதுக்கு அது வந்தீங்க? இங்க என்ன பண்றீங்க? ஓனரை கொண்டு வந்தாரு. ஏங்க கண்ணு தெரியாதா உங்களுக்கு? ஆமா, எனக்கு கண்ணு தெரியாது. என்ன ரூம் கூட்டு போய் போய் சொல்றா, நம்பாதீங்க. ஓனரு உங்க 3 பேரையும் பார்த்துட்டு போலான்னு வந்தாரு. ஐயோ, ஏங்க என்னங்க சொல்றாரு, ஒண்ணுமே புரியல. ஓனருக்கு உங்க 3 பேர் மேல ஒரு இதான். இல்லம்மா, பொய் சொல்றான். நீங்க 3 பேரும் நல்லா இருக்கீங்கன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தம்மா. பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலையே. அதான் சொல்றான், உங்க 3 பேரையும் நல்லா இருக்க மாதிரி பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையா? இல்லம்மா, நீங்க 3 பேரும் எவ்வளவு நல்லா இருக்கீங்க. உங்களை பார்த்து நான் அப்படி சொல்லுவேன்னா ஏன்டா இப்படி போட்டு விடுற? எப்படி சொல்றான்? ஏங்க என்னங்க சொல்ற, ஒண்ணுமே புரியல. உங்க 3 பேர் கூட கட்டி பிடிச்சு உருளுமா? இல்ல இல்ல இல்ல, இதெல்லாம் இவர் சொல்ற மாதிரி தெரியல, நீ சொல்ற மாதிரி இருக்கு. என்ன அங்கிள் இதெல்லாம்? ஆமா, நான் தான் சொன்னேன், என்ன பண்ணுன்னு கேக்குறாரு. லூசுங்களா? அவன் தான் ஏதோ சொல்றான்னா உங்களுக்கு அறிவில்ல? பாத்தியா, உங்க லூசு அறிவு இருக்கா, சோறு தின்றேன்னு கேக்குறாரு. ஏய் ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்கடி. அட என்னம்மா இன்னும் பேசிட்டே இருக்கீங்க ப்ரோ? அடிச்சு வெளிய தள்ளுங்க. ஐயோ அப்பா, அடிக்காதீங்கம்மா, அடிக்காதீங்க. ஐயோ வலிக்குது, காப்பாத்துங்கடா. ஏங்க, ஏங்க, ஒரு நிமிஷம் இருங்க. என்ன, நானும் பார்த்துட்டே இருக்கேன், ஓனரை சும்மா போட்டு அடிக்கிறீங்க. இந்தாங்க, வேகமா போட்டு அடிங்க. நான் இல்ல. எல்லாம் எங்கடா இருக்கீங்க? டேய் செந்தில், டேய் கண்ணு வர தெரியலையே. டேய் ஆமாடா, இவன் கண்ணு தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கா. டேய் டேய் டேய், அப்படியே நேரா போய் ஒரு கிணறு வரும், ஊந்து செத்துரு. இங்க பாருடா, எவ்வளவு நேரம்டா இப்படி பேசாம நானும் காலையில இருக்குது. கூட தான் இருக்கேன், எனக்கு தான் பசிக்குது, என்ன பண்றது? டேய் சாப்பிடுறது இல்லடா, டைம் ஆயிடுச்சு. எப்ப பேசுறதுனா? சுகர் பேசுனா என்ன பண்ண வரீங்க? ச்சே, பேசணும்ல. வாந்தி வருதா? ஐயோ, வாந்தி வருது, என்ன பண்றது? பேசணும்டா. பேச்சா? என்ன பண்றது? பேசாம அந்த சாமியார் கண்டுபிடிச்சு என்ன பண்ணலாம்னு பாத்துடலாமா? வா உடனே போலாம். சாமியார் வந்துட்டான்டா. கேப்போம். டேய் சாமி, இங்க என்ன பண்ற? சூவா? போலீஸ் போகட்டும். போலீஸா? எங்கடா போனீங்க எல்லாரும்? கண்ணு வேற தெரியல, எங்க போற? டேய் டேய் டேய், யாரா அவன்? எந்த பக்கம்டா இது? டேய், உன்னையா போலீஸ் தெரியுது? அதுவும் இல்லப்பா, நமக்கு வயிற்று பழப்புக்கு ஒண்ணும் கிடையாது. அதனால வாய்க்கு வந்து பேசிக்கிட்டு கையை அப்படி சுத்திக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். நம்மள சாமியார்னு காசு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப என்னன்னா போலீஸ் சாமியார்னு போலீஸ் துரத்துது. அதான் சாமியாரா? யோ, கால்ல இருந்து உன் பேச்சை கேட்டு இவன் ஒண்ணுமே பேசாம கை கால ஆட்டி அடி வாங்கி மிதி வாங்கி செத்து போலீஸ் வந்திருக்காயா? ஹேய், இவன் எப்படியா சுத்திட்டு இருக்கானா? ஆமா. சரி, பைத்தியக்காரன் இருப்பான் போல. பைத்தியமா? போலீஸ் போயிடுச்சு போல, நான் வரேன், பாய். பாய். யோ, அவன் தான் போலீஸ் அவன் தெரிஞ்சுல, அப்புறம் என்ன பாய் வந்து நல்லா பேசுறா என்ன? பேசு, இது மனசுல கொட்டிரு. அட பாவிங்களா, உன் வாய்ஸுக்கு என்னடா ஆச்சு?